ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணுங்க மலரட்டும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் நல்லா இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க அப்படின்ற நம்புகிறேன். ஐ ஹோப். இது வந்து ஹஸ்பண்ட் வந்து வீடியோ அனுப்பியிருந்தாங்க. குகே சுப்ரமணியம் வந்து போயிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு வேலை விஷயமாக போயிருந்தாங்க. அங்கேருந்து எனக்கு வீடியோ எடுத்து தரும்போது சரி குகே சுப்ரமணியம் நம்ம முருகரை வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டுன்னு அந்த பல்லக்கில் வந்து அதை வந்து போட்டாச்சு. மார்னிங் எப்பவும் போல் டே வந்து ப்ரொடக்டிவாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் எழுந்த உடனே வீடியோ வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும். பிகாஸ் நாங்கள் வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்து நாங்கள் படுத்துருவேன். அண்ட் மாமா வரத்துக்கு ஒரு நைட் 11 o'clock 11:30 அந்த மாதிரி ஆகும். ஸோ அத்தை வந்து சாப்பாடு போட்டு படுத்துருவாங்க. அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அவங்க படுத்துருவாங்க. நான் மோஸ்ட்லி வந்து அந்த நைட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுனா நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவேன். மற்ற டைமில் அவங்க வந்து அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் வீடு வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அத்தையை காஃபி கொடுத்து அவங்க காலையிலேயே ஒரு 6:30 போல் வந்து கடைக்கு கிளம்பிட்டாங்க. நானும் காஃபி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துச்சு. எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்தது இந்த பாட்டு பார்க்கும்போது. என்னம்மா பாட்டு இதெல்லாம், நீ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேயே இருக்கிற அப்படின்னு. நாங்கள் வந்து எங்கள் பாட்டியை சொல்லிகிட்டு இருந்தோம். எங்கள் பாட்டியோ எங்கள் அம்மாவோ எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் வந்து அவங்க பழைய படம் பார்க்கும்போது சொல்லிகிட்டு இருப்போம், என்ன இது நம்மளை ஒரு புது படம் பார்க்க விட மாட்றாங்க, புது பாட்டு பார்க்க விட மாட்றாங்க, பழைய பாட்டு வச்சுருக்காங்க. இப்போ என் பொண்ணு எனக்கு சொல்கிறான், நீ ரொம்ப ஓல்டாக இருக்கிற மம்மி, நீ ரொம்பவே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற, அந்த காலத்தில் இருக்கிற. ஆனாவுன்னு அவங்க அதே வார்த்தையை சொல்கிறான், அந்த காலத்தில் அப்படின்ட்டுன்னு. ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்தது. அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள், நான் ஏஞ்சி போயிடுறேன் அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்டு என்னுடைய வேலையை பார்க்குறதுக்கு நான் எழுந்து வந்துட்டேன். சாப்பாடெலாம் கட்டி கொடுத்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. கடைக்கு கொடுத்து அனுப்புறதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம்னா, டைலரிங் கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் தான் போட்டிருக்கேன். நெக் ஃபினிஷிங் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போயிருக்குது. சஜிதா சிஸ்டர் கிட்ட தான் வந்து ஆன்லைன் கிளாஸ் போட்டிருக்கேன். அதான் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் ஒரு 10 o'clock 10:30 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அது போகுது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க, டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. பசங்க லீவில் இருக்கிறதுனால அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து போர் அடிக்க தான் செய்யுது. கீழே போய் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. ஏதோ ஒன்று அவங்க பாட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. டிவி பார்ப்பாங்க 2 பேரும் மாற்றி. மோஸ்ட்லி டிவி தான், ஃபோன் வந்து கொடுக்கவே மாட்டேன். ஃபோன் வந்து ரொம்ப ரேர் தான். அக்ஷய்க்கு வந்து கொஞ்சம் நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா சாப்பாடு ஊட்டும் போது ஒரு 1/2 hour அந்த மாதிரி கொடுப்பேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட ப்ரொடெக்டிவான டே வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது. அண்ட் ஃப்யூச்சரில் இது எப்படி போகும் அப்படின்றது எனக்கு தெரியல. பார்க்கலாம், ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்படியே பார்க்கலாம். எனக்கும் ஒரு ஆசை தான், டெய்லி ரொட்டீனாக வ்ளாக் போடணும், வீடியோ போடணும் அப்படின்ட்டுன்னு. ஏதாச்சும் ஒரு தடங்கள், ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, வீடியோ எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுது. என்னோடய மொபைல் வந்து உடஞ்சி போனதுனால தான் என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக எடுத்து போட முடியல. அண்ட் பாப்பா கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால என்னால் போடவும் முடியாமலே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 6 o'clock வரைக்கும் எனக்கு ஸ்டிச்சிங்லேயே போயிடுச்சு. 6:30 7 o'clock ஆகும்போது செம்ம மழை. இங்கே பெங்களூரில் ஈவினிங்கில் வந்து நல்லா மழை பெய்யுது. இப்போ கொஞ்சம் நல்லாவே சம்மரில் இந்த மாதிரி மழை பெய்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. பட் இப்படி மழை அடித்தா எப்படி தான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் கீழே விழுந்து பக்கத்தில் வந்து ஷீட் வீடு தான். ஸோ அந்த ஷீட்டில் இருக்க தண்ணி வந்து உள்ளே போயிடும் அப்படின்றதால உடன் பீஸ் மாதிரி வச்சிடணும். அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் வச்சியும் எப்படி தண்ணி போச்சுன்னு தெரியல. 2 வீட்லேயுமே கிச்சன் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை காட்டுறேன். நான் வந்து வாஷிங் மிஷின் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த அது மேலே வந்து அரிசி பை இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு மேலே கோழி பையெல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தேன். காற்றுக்கு அதெல்லாம் அடித்து எடுத்துகிட்டு வந்து நம்ம டோர்கிட்டே விட்டுடுச்சு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் ரெடி பண்ணி போட்டுட்டு இந்த பக்கமாக சைடில் தள்ளி வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு வரதுக்குள்ள நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. மழையில் எல்லாம் அது எப்படி மழை வந்து கல் மாதிரி அடிச்சது. பட் ஆலங்கட்டி மழை இல்லை, ஆனாலும் அந்த கல்லாக நல்லா கெட்டியாக வந்து மேலே வந்து விழுந்துச்சு. துணியெல்லாம் காய வச்சு கொஞ்சம் வந்து காயலை. அன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ துணி காயலை, அப்படியே இருக்கட்டும் விட்டு வச்சோன்னா துணியெல்லாம் கீழே விழுந்து அகெயின் நனைஞ்சிடுச்சு. கிச்சன் உள்ள வரைக்குமே வந்து சாரல் பட்டு, ஜன்னல் வந்து ஓப்பனில் தான் ஃபுல்லாக சாரல் பட்டு இது வரைக்குமே நனைஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மழை பெய்யுறதும். அன்றைக்கி நல்லா நைட்டெல்லாம் நல்லா குளு நல்லா இருந்தது, சில்லுன்னு இருந்தது. பட் ஈவினிங்கில் கொஞ்சம் மழை பெய்யுது, இதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னும் வந்து அத்தை வரல. மாமா வந்து மார்க்கெட் போயிருக்காங்க அப்படின்றதால 8 o'clock 8:30 ஆகியும் அத்தை வரல. அத்தை வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாவம், அவங்க கடையில் வந்து மழை பெஞ்சிட்ருக்குது, இவ்வளோ காற்றடிக்குது, கடையை வந்து க்ளோஸ் பண்ணோம், மூடி வச்சு அங்கே பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ. பொண்ணுங்கை மலரட்டும்.